முத்த சாயங்காலம் சென்னைக்கு 30 மூட்டை லோடு போய் ஆகணும். வேலை சீக்கிரம் ஆகட்டும். ஹலோ, யாரு? ஐயா, கேவி குப்பத்துல இருந்து பேசுறேனுங்க. சொல்லுங்க. ஐயா, அதை எப்படி சொல்றதுன்றதுதான். பொண்ணா பையனா? உங்களுக்கு எப்படி ஐயா தெரியும்? உங்களை மாதிரி பெற்றவங்க என்னை தேடி வர்றது, பொண்ணு அவனை லவ் பண்ணிட்டான், பையன் இவனை லவ் பண்ணிட்டான் தானே? பையன்யா, பையன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், கேட்குற மாதிரி தெரியல. எங்களுக்கு எங்க பொண்ணு ரொம்ப முக்கியம். நீங்க தான் ஏதாச்சும் பார்த்து பண்ணணும். 2 நாள்ல நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நன்றி ஐயா. பாலா, சொல்லுங்கண்ணா. போட்டோவை நான் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம பசங்கிட்ட சொல்லி 2 நாள் என்னன்னு முடிச்சு விடு. சரிண்ணா. கதிரு, மணி 11ஆவது எழுந்துருந்தேண்ணா. மா, சொல்லுப்பா. டிஃபன் சீக்கிரம் ரெடி பண்ணு. மேட்டூர் ரைஸ் மில் ஆள் எடுக்கிறாங்களாம். நான் போயிட்டு வரேன். நீ போய் குளிச்சுட்டு வா நைனா, அதுக்குள்ள நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். ஏய் தம்பி, இங்க வாடா. வா கதிர். எங்க? மேட்டூர் மில்லில் ஆள் எடுக்கிறேன் நாங்கள், அதான் போகலான்ட்டு. ஓ அப்படியா? வண்டி எதனா வந்து தானே? 3 வண்டி போச்சு, ஒருத்தனும் நிறுத்தல. எவ்வளோ படம் எடுத்தாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. மற்ற வண்டி எப்போண்ணா? வர டைம் தான். என்னப்பா, கால் வலிக்குதா? வர வண்டியாவது நிக்குமான்னு தெரியல. தம்பி தம்பி, பின்னாடி ஏறணும்பா. ஓடு ஓடு, சீக்கிரம் ஏறு, வண்டி எடுத்துட போறாங்க. அப்பா அப்பா, என்னப்பா? உட்காரதா சீட் இருக்குல்லப்பா, வாப்பா உட்காரலாம். நாமெல்லாம் உட்காரக்கூடாதுப்பா. ஏன்பா? அதை சொன்னா உனக்கு புரியுற வயசு இல்லடா. அண்ணே, ஒரு பையன் வேலை கேட்டு வந்திருக்கானே. வர சொல்லு. வணக்கம் சார். அப்புறம் சொல் தம்பி, பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? என் பேர் கதிர் சார். பிகாம் படிச்சிருக்கேன் சார். அக்கௌண்ட்ஸ்லாம் கூட நல்லா தெரியும் சார். கணக்கு வழக்கெலாம் கூட நல்லா பார்ப்பேன் சார். அப்படியா? நல்லது. ஆமாம், நீ எங்கேருந்து வரேன்னு சொன்ன? புதுப்பாளையம் கீழே தெரு சார். ஹேய், உங்க அப்பா? ஆனா தம்பி, கணக்கு வழக்கு பார்க்குற மாதிரி இங்கே ஒரு வேலையும் இல்லையே. அதுவும் இல்லாமல் நீ வேற நிறைய படிச்சிருக்க, அதான் யோசிக்கிறேன். சார் இல்லை சார், எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் சார். குடும்ப கஷ்டம் சார். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் சார்.
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். அப்படியா? சரி, நீ நாளைக்கு வந்து வேலையில் சேர்ந்துக்கோ. பாலாவை பாரு, அவன் என்ன வேலை சொல்கிறானோ செய். சரிங்க சார், நன்றி சார், வரேன் சார். தம்பி சொல்லுங்க. இப்போ எங்க பாரு இது? ஒரு நிமிஷம். ஸ்ட்ரைட்டா போயிட்டு சரி. ரைட்டு. அங்க ரவுண்டானா இருக்கும். ஆமா புட்ரா நெருங்கண்ணா உங்களை யாருகிட்ட ஏய் நான் புள்ள புள்ள ஏத்துனா தள்ளுறா போறே ஃபோன் போடு. சொல்றா. அண்ணா வந்த வேலை முடிஞ்சிச்சுண்ணா. பையனை கல்ல கடிச்சு ஆத்துல போட்டுரு. நான் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன். சரிண்ணா. தூக்கு. ஓ சருகு வாங்கி வச்சுக்கிறே இல்லையா? ஏய், இந்த இடத்த விட்டு கிளம்புவாடா. அம்மா உடம்பு வலி, ஒரு கட்டிங் போட்டால் தான் தூக்கமே வரும் பார்த்துக்க. அதெல்லாம் போகிற வழியில் பார்த்துக்கலாம் வா. அங்க பேச்ச கொச்சன் வேலை நடக்கட்டும். சாயங்காலத்துக்குள்ள திருச்சிக்கு 100 மூட்டை லோடு அனுப்பணும். ஏய், என்ன வேலை பார்த்துக்கிறாங்க? மூட்டை தூக்கி போடுங்க. இதுமா என்ன பேசுனிக்கிற நீ? வேலை பார்க்காம பேசுனிக்கிற? ஏய், அதை எடுத்து அங்க போடுற. நீ இப்படி வா, நீ போ நீ போ. அண்ணா கதிர். வா தம்பி, நேற்று நீ தானே வேலை கேட்டு வந்த. ஆமாண்ணா, நான் தாண்ணா. டிகிரிலாம் படிச்சிருக்கேன் நாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? இல்லைண்ணா, குடும்ப கஷ்டம், அதான் சரி கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு போகலான்னு. எந்த ஊரு? புதுப்பாளையம் கீழே தெருண்ணா. ஈழ தெருவா? சரி சரி, ஆ. லோடு வரும், மூட்டைலாம் கணக்கு பண்ணணும். ஆ. டெய்லியும் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ம். வார சம்பளம் தான். சரிண்ணா. வாரம் 4000 ரூபாய். ஆ. சரியா? வா கீர்த்தி. லோடு வந்துருச்சா? செக் பண்ணலான்னு வந்தேன். 2 லோடு போயிடுச்சு. இன்னொரு லோடு தான் பெண்டிங் இருக்கு, அதை அனுப்பணும். சரி. யார் இந்த பையன்? இன்னைக்கு தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான். வணக்கம். லோட்ல எல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு ஃபைலை டேபிள் மேலே வச்சிரு. சரி கீர்த்தி. பாலா, சொல்லு கணக்கெல்லாம் கீர்த்தி. செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. சரி. எத்தனை மணிக்கு லோட் போகுது? ஒரு லோடு கிளம்பிடுச்சு, இன்னொரு லோடு ஏறிட்டு இருக்கு. ஓகே, சரி பார்த்துக்கோ. சரி. டேய் கதிர், சொல்லுண்ணா. இந்த கீர்த்தி பொண்ணு எனக்கு ரூட் போடுற மாதிரியே இருக்குடா. என்னண்ணா சொல்ற? எனக்கு அப்படி தான் தெரியலண்ணா. ஆமாண்டா, நானும் கொஞ்ச நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். போறப்போ வரப்போலாம் பார்க்கறா, சிரிக்கிறா. ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சுன்னா அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்டா. அண்ணா, உன் நல்ல மனசு எல்லாம் நல்லதுதாண்ணா நடக்கும். அப்படிங்கிற? ஆமாண்ணா. அண்ணா, இன்ஸ்கிட்ட இருந்து கால். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஐயா வணக்கம். பையன் மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஐயா இன்சு, இதெல்லாம் புதுசா நமக்கு. நீயா பார்த்து முடிச்சு விட மாட்டியா? சரிங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து முடிச்சு விட்டுறேன். சாயங்காலம் உங்க வீட்டுக்கு சேர வேண்டியது வந்து சேர்ந்துரும். ரொம்ப நன்றி ஐயா, நான் வச்சுட்டுங்களா? சரி. ஏன் பாலா, இது கூட வா, நான் பார்க்கணும். சாயங்காலத்துக்குள்ள அவனுக்கு பணத்தை அனுப்பி விடு. சரிண்ணா.
ஏ அம்மு, என்னடா இந்த மேனேஜர் பாலால நீ என்ன பார்க்கறது அவன் அவனை பார்க்கறன்னு நினச்சிட்டு இருக்கான். நினைச்சா நினைச்சிட்டு போறான் விடு. அது இல்லை, நீ அவனை லவ் பண்ணுறன்னு அவன் என்கிட்டயும் சொல்கிறான். இந்த விஷயத்தை இப்படியே விட்டவன் ஏன் இது பெரிய பிரச்சனை தான் போய் முடியும். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ற? நம்ம வேணா அவன்கிட்ட உண்மையாக சொல்லிடலாமா? லூசு மாதிரி பேசாத. நீ சொன்ன உடனே அவன் என்ன நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நினைக்கிறியா? இந்த விஷயம் உடனே எங்கள் அப்பாவுக்கு அதுக்கு போகும். பிரச்சனை பெருசு தான் ஆகும். நீ கொஞ்ச நாள் அமைதியா இரு. நம்மளோட சரிப்பா. சரி ஓகேண்ணா. அது திருச்சிக்கு போக வேண்டிய லோடு. சரி, இது எத்தனை சரி தம்பி. இந்த லோட எண்ணிடுங்க. பண்ணிடலாம். கணக்கு பார்த்துருங்க. இது மொத்தமும் கரெக்டாக சரிண்ணா கதிர், சரி. லோட்லாம் கிளம்பிடுச்சா? ஆயிடுச்சுண்ணா. ம். அப்புறம் கடவுள் பக்திலாம் அதிகமோ? புரியலண்ணா. இல்லை, நேற்று சாயங்காலம் வரும்போது கோயிலில் உன்னை பார்த்தேன். இல்லைண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறைச்சிட்டேன். நானும் கிட்டியும் ஒரே காலேஜ் தானே படித்தோம். நாங்கள் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கே காலேஜ் முடிஞ்சிட்ட பிறகு 2 பேர் பார்க்க முடியாதோ பேச முடியாதுன்ற பயம் 2 பேருக்குள்ளேயும் இருந்ததுண்ணா. அப்போ தான் ஒரு நாள் கீர்த்தி சொன்னான், இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட ரைஸ் மில் இருக்குது, நீ அங்கேயே வந்து வேலைக்கு சேர்ந்துருன்ட்டு. நானும் கீர்த்திக்காக யோசிக்காமல் இந்த வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேண்ணா. நான் ப்ளீஸ்ண்ணா, அவங்க அப்பாட்ட இந்த விஷயம் சொல்கிறாதீங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டேய், அதெல்லாம் நீ ஏன்டா பயப்படுற? அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா? ஆனால் ஒரு சின்ன வருத்தம் தான்டா. தம்பி மாதிரி நினச்சேன், ஆனால் அண்ணங்கிட்டே மறைச்சிட்ட பத்தியா? இல்லைண்ணா, கொஞ்சம் பயனா, அதான் நான் சொல்ல. பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அண்ணன் கேட்க சரியா? சரிண்ணா. பார்த்தா கூலிக்காரன் நான் இது அவனுக்கு நம்ம ஜாதி பொண்ணு கேட்குது. பாலா, டேய், உன்னால மட்டும் எப்படா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது? பத்தா அவனை ஏதாச்சும் பண்ணுண்டா. உன்னை தானே கேட்டுன்னு இருக்கேன், தாங்கன்னா ஃபோனை நோண்டின்னு இருக்க நீ. பங்காளி, கீர்த்தியை லவ் பண்ணுறியாடா நீ? டேய், குடிச்சிட்டு கண்டதையும் உளறிட்டு இருக்காது. நீ போய் படு, உனக்கு சரக்கு ஓவர் ஆயிடுச்சு. நீ போய் படு, காலைல பேசிக்கலாம். அப்பெல்லாம் விட்டுற முடியாது. என் நண்பனுக்கு கிடைக்காத பொண்ணு பார்த்தா வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. காலைல அவனை என்ன பண்றேன்னு பாரு. டேய், இங்க பாருடா, இது ஓனர் பிரச்சனை. அந்த ஆளாச்சு, அவன் பொண்ணாச்சு. இது நமக்கு தேவையில்லாத கதை. கட்டு நமீனா வந்து அந்த ஆளுகிட்ட சொன்னா அவனே முச்சு விட்டு போறான். சொல்லலாம். இது உண்மையா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. பொறுமையா சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் உட்காரு, நான் சொல்றது கேளு. பொறுமையா சொல்றது கேளு. என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என் வீட்டுல கை வச்சிட்டானா? அவனை சும்மா விட்டனா என் ஜாதிக்கார பையன் ஒருத்தனை மதிக்க மாட்டான். விடுபலா, ஒரு நிமிஷம். இப்பவே நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு ஊர்ல கண்ட நாயெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். இது உன் தன்மான பிரச்சனை. பொறுமையா தான் செய்யணும். என்கிட்ட விட்டுரு. இன்னைக்கு நைட்டே அவன் கதையை முடிச்சிடலாம். இல்ல பாலா, அவன் என் கையால சாக வேண்டியவன். நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி அவனை கட்டி போட்டு வை. நான் முடிக்கிறேனே, சீக்கிரம் நான் முடிக்கிறேன். ஹலோ, யாரு? ஹலோ, நீங்க யாரு? ஹலோ 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 கதிர்,
சொல்லாமோ? நம்ம விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம எப்பவுமே மீட் பண்ணுற இடத்துக்கு வந்துடு. நானும் வந்துடுறேன். நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன சொல்ற? ஹலோ, எந்த ஹெல்ப் இருந்தாலும் நான் கேட்க. சரியா சரியா? இதோ வந்துட்டாரு. டேய், எங்க பார்த்தாலும் முடிச்சிடணும். சரியா? ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே பாலா ஃபோன் பண்ணுவோம், வேலையை முடிச்சிடுவோம். இந்த பையனுக்கு மட்டும் ஏன்னா ஓனர்லேருந்து பாலா வரையும் ப்ரெஷர் பண்ணே இருக்கிறானுங்க. என்ன விஷயம் ஏதாவது பெருசாக இருக்குமோ? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? பையன் இந்த பக்கம் தானே வருவான். இந்த பக்கம் தான் வரேன்னு சொல்லிக்கிறான். வேலை விஷயமா ஓனர் திருச்சி வரைக்கும் அனுப்பியிருக்காரு. நான் வரத்துக்கு 1 வாரம் ஆகும். நீங்கள் தனியாக இருக்காத, மாமா வீட்டில் இரு. நான் வரேம்மா. நீ பார்த்து போயிட்டு வா நைனா. எச்சக்கல நாய் என் பொண்ணு கேக்குதா அவனுக்கு? சீக்கிரம் போகலாம். அவனை பொண்ணு ஆத்துல வச்சுனாதான் ஆத்திர அடங்கும். நீ டென்ஷன் ஆகாதானே? நம்ம பசங்க 2 பேர் செட் பண்ணியிருக்கேன். அந்த புண்டமாவை எங்கேயும் போக முடியாது. ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை? பதட்டத்தில் ஃபோன் எடுக்க முடியல. சரி வா, இப்போ இங்கே இருக்க வேணாம், போகலாம். சொல்றா. மாட்டிக்கிட்டாங்கண்ணே. சூப்பர்ரா. ஒத்தவனை அங்கேயே பிடிச்சி வை. 5 நிமிஷம் கூட வரேன். அண்ணே, பையன் சிக்கிட்டானே. நம்ம பழைய கூட தான் பிடிச்சி வச்சிருக்கோம். சீக்கிரம் வண்டியை குடானுக்கு விடு போலாம். அவருக்கு போனை போடு. இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணுகிறாரு? தெரியலையே, போனை போடுறா. ரிங்கு போகுதுண்ணா, எடுக்க மாட்டேன்றாரு.
ஃபோனே எடுக்க மாட்டாரு. ஹலோ சொல்றா. பாலாண்ணா, ரொம்ப நேரமா நின்னுக்கிறோம், பையனே ஆளை காணோம். டேய் பையன் சிக்கிட்டான். அண்ணா உள்ள வச்சு வெளுத்துட்டு இருக்காரு. பிளான்ல எந்த சேஞ்சும் இல்லை. அவனை அடிச்சு தூக்கி போன்ல போட்டுனாரான். ஓகேண்ணா. நீ ஆதரவு தூக்கி வீசிரு. சரியா? சரிண்ணா சரிண்ணா. பையன் சிக்கிட்டானா, வெயிட் பண்ண சொல்கிறேன். ம். பயடாதீங்க, நாங்கள் பாலா ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த காசை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார். சரிங்க ப்ரோ. பார்த்து போங்க பிரதர். டேய், நம்பிக்கை துரோகி, கூட இருந்து கழுத்தறுத்துட்டல்ல. ஏய், துரோகி ஏன்டா? தான் ஜாதிக்காக ஆணவ கொலை பண்ற நீங்க தானே துரோகி. தப்பு பண்ற பாலா, பெரிய தப்பு பண்ற. அந்த கூலிக்கார நாய்க்காக நம்ம ஜாதியவே அசிங்கப்படுத்திட்ட. டேய், அந்த பையனுக்காக உன்னை கட்டி போட்டு நினைச்சியா? எங்க அப்பனுக்காக வந்திருக்கேன்டா. எங்க அம்மாக்காக வந்திருக்கேன். புரியல புரியல. என் ஜாதியில இருந்து பொண்ணு கேக்குதா உனக்கு? அதுவும் என் தங்கச்சி கேக்குதா உனக்கு? சாவுடா அவனை, சாவுடா. ஊரை விட்டு ஓடி வந்துட்டா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? கூலிக்கார நாய், உனக்கு என் தங்கச்சி கேக்குதா? உடம்போக்கு நாய, சாவுடா. என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பனை கொன்னு என்னையும் எங்க அம்மாவையும் அனாதி ஆக்குனதுக்கு உன் பொண்ணை லவ் பண்ணி அவன் மூலமா உன்னை பழிவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீயே எனக்கு இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுத்துட்டியாடா மாமா. எங்க அப்பனை கொன்னுட்டு நக்கல அவன் சிரிக்கிற. சாவுடா சாவு. என்ன கொன்னுட்டா என்னோட ஜாதிக்காரங்க உன்னை சும்மா விட்டுருவாங்களா? டேய், உன்னை கொன்னுட்டன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சதானடா? நீ செத்துட்டாதான் உன்னை தியாகி ஆக்கிடுவானுங்களே, இல்ல உன்ன மாதிரி 4 பேர் உருவாயிடுவான். உன் பொண்ணு ஓடி போயிட்டா அந்த அசிங்க தாங்க முடியாம நீயும் ஊரை விட்டு ஓடி போனதாவே இருக்கட்டும். எத்தனை பேர் அந்த ஆத்துல கொண்டு வீசியிருப்ப. சாவுடா. என்னால சுத்தமா முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேடு வந்துடும். கீர்த்தி. இல்லை கதை, என்னால சுத்தமா முடியலடா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீர்த்தி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். இல்லை கதை, எனக்காக நீ எவ்வளோ செஞ்சிருக்க, இது ஒன்று மட்டும் பண்ணுறியா? இப்போ கீர்த்தி, என் அப்பா நம்மளை எங்கே பார்த்தாலும் கொண்டுருவாரு. நான் செத்தவன் பொண்டாட்டியாக தான் சாகணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ கதிர் இப்போவே. சரி வா. டேய், வண்டி வந்துச்சு, பாட்டா பண்றா. ஏன்னா அண்ணா வரலையா? அண்ணா கிளம்பிட்டாரு. மூட்டை உள்ளதான் இருக்கு, வண்டியில இருக்கு. சீக்கிரம் அண்ணா ஏறிண்ணா ஏறிண்ணா போலாம், வண்டி என்ன?
டேய் இந்த பக்கம் புட்றா தூங்குடா புண்ணா அப்பா